ஹேய் மை ஹனீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன் தான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். லேட்டர் விஷஸ் மை ஹனி. இது உங்கள் ஃப்ரெண்டு எனக்கு சென்ட் பண்ண ஸ்டோரி. உங்கள் பர்த்டே அன்னைக்கு போட சொன்னாங்க. ஒரு சில இஷ்யூஸ்னால என்னால் போட முடியாமல் ஆயிடுச்சு. ஐம் ரியலி சாரி ஃபார் தட். இன்றைக்கி நம்ம தேயாங்கோட ஒன் ஷாட் பார்க்கலாம்டா. உயிர் துணையே. இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இது என்னோட ஸ்டோரி கிடையாது, உங்கள் ஃப்ரெண்ட் உங்களுக்காக எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. இதில் ஜஸ்ட் நான் வாய்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, லெட்ஸ் கோ டு த எஃப்எஃப். Ding dong. Let's get it. Let's gotta kick it. இன்ட்ரோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஓகே, கேரக்டர் இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா தேங் ஒரு 34 years ஓல்ட், ரக்கட், டெரர், டெவிலிஷ் மாஃபியா இன் சென்னை. ஓகே, அவர் பேரை சொன்னாலே பெரிய கை கூட அலறுவாங்க. மனுஷனை பகைச்சிக்கிட்டா சொல்லி முடிஞ்சு அந்த மாதிரி பர்சன். பட் பீப்புள்ஸ்க்கு அவர் கடவுள் மாதிரி. பிகாஸ் இந்த போலீஸ் எல்லாம் விஐபி கிட்ட காசு வாங்கிட்டு பீப்புள்ஸை டார்ச்சர் பண்ணுற இடத்துல பயமே இல்லாமல் தட்டி கேட்பார். எப்படின்னா ஃபஸ்ட்டு வார்ன் பண்ணுவார், தென் சம்பவம் தான். ட்ரக்ஸ் டீலிங், கேர்ள்ஸ் டிராஃபிக்கிங் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ண விட மாட்டார். பொண்ணுங்க சேஃப்டியை ரொம்ப முக்கியமாக பார்ப்பார். தென் புவர் பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மணி கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணுவார். இப்படி ஹோல் இந்தியாவில் ஒரு தனி கவர்மெண்ட்டே வச்சு நடத்திட்டுருக்காரு. பட் ரொம்ப ரூட், டாமினன்ட். அவர்கிட்ட பேசவே யாருக்குமே தைரியம் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு பர்சன். தென் ஒயன் பார்த்திங்கன்னா 21 years ஓல்ட், அக்மார்க் வில்லேஜ் பொண்ணு. அவள் ஊரில் சின்ன ஒரு காலேஜ் இருக்கும், அதில் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிட்ருக்கா. வெளி உலகம் பார்க்காத ஒரு பொண்ணு. ரொம்ப இன்னசென்ட், குழந்த மனசு. தென் ரொம்ப பயந்த சுவாபம். சோலையூர் அப்படின்ற ஒரு மேல் டாமினன்ட் இருக்க கிராமத்தில் இருக்கா. ஒயன் அந்த ஊர் பூஜாரியோட பொண்ணு. ஒயனுக்கு அம்மா இல்லை. அந்த ஊரில் பொண்ணுங்களுக்கு 3rd மேலே ஸ்கூல் கிடையாது. ஊர் தலைவரோட சன்னுக்கு தான் நம்ம ஒயனை கேட்டிருப்பாங்க. அவங்க அப்பாவும் ஓகே சொல்லியிருப்பாரு, நிச்சயமும் முடிஞ்சிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 5 days பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி கிச்சனில் ஒரு ஃபயர் இன்சிடென்ட்னால அவங்க அப்பா இறந்துருப்பார். இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பெரிய கிராண்டான வெட்டிங் நடந்துகிட்ருக்கு. வேறு யாருக்கும் இல்லை, ஒயனுக்கும் அந்த ஊர் தலைவர் பையனுக்கும் தான். அவர் சென்னையில் கமிஷனராக இருக்கார். ஒயன் ரொம்ப சேடாக உட்காந்துருக்கா. இது ஃபோர்ஸ்டு மேரேஜ் கிடையாது, பட் ஸ்டில் அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அந்த ரீசன்னால் ஒரு மாதிரி டவுனாக, மனசே இல்லாத மாதிரி உட்காந்துருக்கா. அப்போது கரெக்டாக தாலி கட்டுற டைமும் வருது. மாப்பிள்ளை தாலி எடுத்துகிட்டு ஒயன் கிட்ட போகிறாரு. ஏ தயங்க வராருப்பா. ஆமாம் தயங்க வராரு. இவர் எதுக்கு இங்கே வராரு? வேறு யாரும் இல்லை, நம்ம தயங் தான். சும்மா மாஸாக ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட்டில் வராரு. எல்லோரும் ஷாக்காக பார்க்குறாங்க. அவரோட கார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்கே இருக்க எல்லாத்தையும் லாக் பண்ணுறாங்க. தயங் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஜ் மேலே ஏறி மாப்பிள்ளை மூஞ்சிலே ஒரு பஞ்ச் கொடுக்குறான். ஒயன் என்னடா நடக்குதுன்ற மாதிரி மிரண்டு போய் உக்காந்துருக்கா. அந்த மாப்பிள்ளை கையிலேருந்து தாலியை வாங்கி டேரெக்டாக ஒயன் கழுத்தில் கட்டுறாரு. ஒயன் என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி முழிச்சிட்ருக்கா. வா, அவளை அப்படியே இழுத்துட்டும் போகிறாரு. யாருனாலையுமே எதுவுமே பண்ண முடியலை, காஸ் ஆளோட பவர் அப்படி. கட் பண்ணால் தேங்க அவங்க மேன்ஷன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு காரில். சார் 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 ப்ளீஸ் சார், சார் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார். நான் எந்த தப்புமே பண்ணலை. ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். நான் தான் என்ன தப்பு பண்ணலை, என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க. உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை விட்டுடுங்க. பாரு, அமைதியாவா. ஆல்ரெடி சரியான கானில் இருக்கேன். தயவு செஞ்சு அமைதியாவா, சரியா? சார் காலில் கூட விளைவுறேன், என்னை இங்கே கூட இறக்கி விட்டுருங்க, நான் அப்படியே கூட போயிடுறேன். உங்களை கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுடுங்க. என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? என்னை விட்டுடுங்க. டென்ஷன் மயிரத்துறா. அப்போ நீங்கள் தேங்க மேலே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. தேங்க உங்களை பார்க்குறாரு. உங்கள் டியர்ஸ் எல்லாம் அந்த கண்ணோட எட்ஜில் நிற்கிது. என்னமோ தெரிலடி, ஏதோ ஒரு ஃபீல் எடுக்குது. டிரைவ் கர்ம சொல்ல தெரிலத. தேங்க்கு ஒரு லவ் ஃபீல் மாதிரி எடுக்குது. பட் அவருக்கு அதை வெளிக்காட்ட தெரியலை. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த காதல் இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை அந்த மாதிரி டைப். ஸோ அதை பெருசாக எடுத்துக்கல. இப்படியே ஒரு ஃபியூ ஹார்ஸ் கிட்ட ஸ்கிப் ஆகிடுது. ஒரு நைட் டைம் போல் ஆகுது. நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஒரு மைல்டான டார்க் ரூம்,
உங்கள் முன்னாடி தேங் வந்து ஷர்ட்லெஸ்ஸாக யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. இல்லைடா, அவங்களோட டீலிங்ஸ் ஆகாது எனக்கு. இல்லைடா, ஒத்து வர மாட்டான்டா, வேற ஆளை பாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, நீங்கள் அரண்டு போயிருக்கீங்க. மச்சான், நான் கூட ஆல்ரெடி டீல் போட்டுருவேன்டா. அந்த டோர் இருக்குல்ல, சத்தம் போடாம அந்த டோரை ஓப்பன் பண்ணி போயிடலாம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக நடந்து அந்த டோர் கிட்ட போகிறீங்க. ஓப்பன் பண்ணலான் இருக்கும்போது ஒரு நைஃப் வந்து உங்கள் ஜிம்மிக்கியை வந்து உரசிட்டு அந்த டோரில் ஹிட் ஆகுது. நீங்கள் ஷாக்காக திரும்பி பார்க்குறீங்க. அப்போது உங்கள் முன்னாடி தேங்க வந்து ஒரு பீஸ்ட் மாதிரி நிற்கிறாரு, ஸ்ப்ரிக் பண்ணிக்கிட்டேவும். அது டோர் அப்போது நேராக வந்து உங்களை வந்து வாலில் பின் பண்ணுறாரு. நடி தப்பிக்க பார்க்குறியா? தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் தான் இந்த தப்பு பண்ணலைல்ல. என்ன எதுக்கு பிடிச்சி வச்சிருக்கீங்க? பாருங்க, பயந்தானே? பயந்தானடி. என் மூடிட்டு இருந்தேனா என்னோட டிமாண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை விட்டுருவேன், சரியா? இல்லை, அவன் பண்ண வேண்டியதெல்லாம் நான் முடிகிறது மாதிரி இருக்கும். எப்படி வசதி? என்ன சொல்கிறீங்க? நான் போகணும், விடுங்கல. எல்லாம் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்கல்ல. என்ன பண்ணுறீங்க? விடுங்க என்ன. ஐயோ விடுங்க. அப்போ தேங்க வந்துட்டு உங்களை லிஃப்ட் பண்ணி பெட்டில் வந்து சாய்க்கிறாரு. உங்கள் சாரீ வந்து அந்த டோர் நாக்லேயே வந்து மாட்டிக்கிறது. ஸோ சாரீ வந்து ஃபால் ஆகிடுது. அப்போது தேங்க உங்கள் மேலே ஹோவர் ஆகிக்கிறாரு. தேங்க உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. லைக் உங்கள் டியரி ஐஸோட அந்த ஷேக்கி லிப்ஸ் எல்லாத்தையும் ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. நம்மோ தெரிலடி, ஒன்று பார்க்குறப்ப ஏதோ ஒரு ஃபீல் கிடைக்கிது. லைக் கெட்டதா இல்லை, ஏதோ ஒரு லைக் இட்ஸ் அ மேஜிக்கல் ஃபீல். என்னால் வெளில சொல்ல முடியல, வெளில சொல்ல தெரில. ப்ளீஸ் என்னை விடுங்க, என்னை விடுங்க. நீங்கள் நடி சும்மா கத்திட்டே இருக்க. உங்களை கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுருங்க. பாரு, இதுக்கு மேலே போக தெரியாமல் ஒன்றும் இல்லை, சரியா? பொண்ணுன்றனால விடுறேன், மூடிட்டு இரு. உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் சொல்லு. நீங்கள் பொண்ணுங்களுக்கு சேஃப்டி கொடுப்பீங்கன்னு. ஆனால் இப்போ ஆமாண்டி, நான் சேஃப்டி தானே கொடுக்கணும். ஆனால் இப்போ நீ என் பொண்டாட்டி தானே, நான் நினச்சவனை என்ன வேணா பண்ணலாம், புரியுதா? என்னை விட்டுருங்கள, நான் போயிடுறேன். அப்போ தேங்க உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து பாரு, இப்போ கூட அவனை விட்டு தான் வச்சுருக்கேன். நீ இதுக்கு மேலே எனக்கு போக தெரியாது நினைக்கிறியா? நான் நினச்சவனை என்ன வேணா பண்ணலாம், யார் இது கேட்க போகிறது கூட கிடையாது. அமைதியாக இருக்கணும் என்ன? அப்படியே ரொம்ப அழாத, அழகாக இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேங்க எந்திரிச்சு போய் ஒரு ஷர்ட்டை எடுத்து உங்கள் மேலே வீசுகிறான். நீங்கள் அந்த ஷர்ட்டை போட்டுட்டு உங்கள் 2 காலையும் கட்டி கீழே உட்காந்து பயங்கரமாக அழுகுறீங்க. இப்படி ஒரு ஃபியூ ஹார்ஸ் கிட்ட போயிடுது. நான் சாப்பிட மாட்டேடி, நீ வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு. எனக்கு பசிக்கலை. புரியலை? எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கேட்கல? எங்க என்னை பார்த்து சொல்கிறீ? அப்போது தேங்க இருந்துட்டு அவரோட கன்னை எடுத்து ஒரு மாதிரி ரோல் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. சொல்கிறீ? நான் சாப்பிட்டுடுறேன், நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. தேங்க வந்து அரட்டி சொல்லி தான் உங்களை சாப்பிட வைப்பார். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு வயசான அம்மா வராங்க, நிறையா ஹாஃப் சாரீஸ் கொண்டு வராங்க. அதை பார்த்து நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகுறீங்க. அது எல்லாமே பியூர் சில்க். நீங்கள் வந்து ஒரு புவரான ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு. ஃபஸ்ட்டு நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க. அப்புறம் அந்த அம்மா இருந்துட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ணி அதை போட்டுக்க வைக்கிறாங்க. அந்த மேன்ஷனில் அந்த அம்மா மட்டும்தான் ஒரே லேடி. பேர் வந்து லக்ஷ்மி.
நீங்கள் வந்து அவங்க கூட மட்டும்தான் கொஞ்சம் அட்டாச்சாக இருக்கீங்க. தேங்கும் அந்த லக்ஷ்மி அம்மாவை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார். தேங்க எப்பயுமே உங்கள் கூட தான் வந்து தூங்குவார். ஏன்னா நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கூடயே தான் தூங்குவாங்க. அப்போது ஒரு மிட் நைட் போல் வீட்டுக்குள்ளே தேங்கோட எனிமீஸ் வந்துடுறாங்க. சடனாக நிறைய அட்டாக் ஆகுது. ஏய் வா, இதில் ஒழிஞ்சிக்கோ, என்ன நடந்தாலும் வெளில வரக்கூடாது, சரியா? அப்போது உங்களை ஒரு இடத்துல சேவ் பண்ணிவிட்டு தேங் வீடு ஃபுல்லாக ஓடிட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருக்கார். ஃபைட்டிங் சவுண்ட் அப்படி கேட்குது. அவங்க 2 இயர்ஸையும் க்ளோஸ் பண்ணி ரொம்ப ஷாக்கோட பயத்தோடு உட்காந்துருக்கீங்க. அப்போ அங்கே இருக்க ஒருத்தர் வந்து உங்கள் ஹேரை பிடிச்சி வெளில இழுத்துடுறான். சார், உங்களை சேவ் பண்ணுறதுக்கு தேங் வந்து ஒரு புல்லட் வாங்கிக்கிறாரு. அப்புறம் பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து எனிமீஸ் கூட ஃபைட் பண்ணி ஓரளவுக்கு காம் டவுன் ஆகிடுது அந்த பிளேஸு. இப்போது தேங்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அதெல்லாம் வெளியிலேருந்து பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது தேங்க்கு நடக்கிற ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க, ரொம்ப அழுகுறீங்க. நீ கெட்டவன், நீ ரொம்ப கெட்டவன். ஆனாலும் ஏன் எனக்கு மேலே வெறுப்பே வர மாட்டேங்குது. நீ நீ ஏன் உயிரை காப்பாத்துன? ஐயோ கடவுளே, கெட்டவனை மட்டும் காட்டு. எனக்காக தான் இவர் புல்லட்டை வாங்கிட்டு இப்படி படுத்து கிடக்காரா? ஐயோ, எனக்காக நீங்க ஏதை பண்ணீங்க? நான் யாரு உங்களுக்கு? தேங் மேலே அந்த வெறுப்பெல்லாம் போய் கொஞ்சம் லவ்வாக மாறுது. லைக் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறீங்க. தேங் ஸ்டார்டிங்கில் எரிஞ்சு விழுகிறாரு. நீங்கள் அதை எதுவுமே கேர் பண்ணல. தேங்கை வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறீங்க. அவர் ரூடாக இருந்தாலுமே நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் நீங்கள் ஒரு நல்லா ஒரு கேரிங்காக ஒரு மதர்ஹுட்டோடு பார்த்துக்கிறீங்க. இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. தேங் மேலே உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்துடுது. பிகாஸ் உங்கள் முன்னாடியே வந்து தேங் நிறையா புவர் பீப்புள்ஸ்க்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறாரு. அவங்க எல்லாம் வந்து தேங்க பிளெஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்போ ஒன் ஃபைன் டே ஒரு குரூப் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அழுதுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தம்பி, ரொம்ப நன்றிப்பா, உன்னால தான் இன்னைக்கு என் புள்ள உசுரோடு என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு லக்ஷ்மி அம்மாட்ட போய் கேட்குறீங்க, அம்மா என்ன நடக்குதுங்க? அதுவா என்ன, இந்த பொண்ணுக்கு வெறும் 19 வயசு தான் ஆகும். இந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல விற்று வியாபாரம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல இந்த பொண்ணு மட்டும் இல்லை, நான் நிறையா பொண்ணுங்க மாட்டிருந்துச்சுங்க. தேங்க தம்பி தான் போய் அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தார். அதுதான் அவங்க வந்து இப்போ நன்றி சொல்லிகிட்ருக்காங்க. இவரை போயா நம்ம இவ்வளோ நாள் தப்பாக நினச்சிட்டோம். நீங்கள் அப்படியே டியரி ஐஸோட ஒரு ப்ரௌடாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன தான் கேரிங்காக பார்த்துருந்தாலுமே ஸ்டில் உங்களுக்கு வந்து அவன் ஒரு கெட்டவன் அந்த தாட் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து தேங்க ஒரு ராட்சசன் மாதிரி பார்த்துட்ருப்பீங்க. ஒரு கிரேட் சோலாக நீங்கள் இப்போ தான் வந்து அவரை பார்க்குறீங்க. இனிமேல் என் புருஷன்னு நான் பெருமையாக வெளில சொல்லிப்பேன். ஒரு கிரிமினலாக பார்த்த ஒருத்தரை என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமையாக பார்க்குறீங்க. ஒரு நைட் டைம் போல் ஆகுது. அவர் உங்கள் பக்கத்தில் தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் அவரவே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அப்பா கூட நடந்த ஒரு கான்வர்சேஷன் ஞாபகம் வருது. உங்களுக்கு வந்து அப்போ 8 வயசு. அப்பா, நான் பெரிய புள்ளானதும் யாரை கட்டி வைப்பீங்க? அந்த குலசாமியை தான் உனக்கு கட்டி வைப்பீங்கன்னு. என்ன சொல்லுதீங்க? இல்லை அத்தா, எவன் ஒருத்தன் ஒரு பொண்ணோட கற்பு மானத்தை காப்பாற்றுறானோ அவன் அந்த குலசாமி மாதிரி. அப்படி ஒருத்தனை பார்த்தா உனக்கு கட்டி வைப்பேன். என்ன? சரிப்பா, அப்போ நான் குலசாமியவே கட்டிப்பேன். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க வித் லாட் ஆஃப் டேர்ஸோட. அப்படியே ஒரு பேஷனேட்டாக ஒரு பூ மாதிரி தேங்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. அப்பா, நீங்கள் சொன்னது சரிதான். எனக்கு நம்ம குலசாமியை தான் நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க. நான் கூட என்னமோன்னு நினச்சேன். உண்மைதான், நல்ல விஷயம் எல்லாமே தாமதமாக தானே வந்து சேரும். நீ பார்த்துட்ருப்பேன்னு நினைக்கிறேன்ப்பா. நீங்கள் தேங்காய் அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படி நீங்களும் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டேலேருந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஒயன்கிட்ட
லக்ஷ்மி அம்மா ஷாக் ஆகுறாங்க. பிகாஸ் மார்னிங் எது நாள் வரைக்கும் பூட்டியிருந்த பூஜை ரூம் எல்லாம் திறந்துருக்கு. அழகாக பாவாடை தாவணி கட்டி தலை குளிச்சுட்டு நெத்தியில் குங்குமம் வச்சு தாலியோட சும்மா மங்களகரமாக மார்க் ஒரு குடும்ப பெண்ணாக மாறிட்டா வாயன். லேம்ப் எல்லாம் ஏற்றி பூஜை பண்ணிகிட்ருக்கா. என்னடிமா இப்படி ஒரு மாற்றம் உன்கிட்ட? அது அது ஒன்றும் இல்லைம்மா, என் வாழ்க்கையோட அர்த்தமே இப்போ தான் புரிஞ்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம்மா. எங்கே தம்பி வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு நினச்சிட்டே இருந்தேன். சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்ததெல்லாம் துரோகம் மட்டும்தான் அப்படின்னு அழுதுகிட்டே ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. ஒரு 13 இயர்ஸ் முன்னாடி இந்த கண்ட்ரியிலே ஒன் ஆஃப் த கிரேட் பிஸ்னஸ் மேன்னா தேங்கோட அப்பா கார்த்திக் தான். தேங்க்கு ஒரு 6 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து டெட்டாக இருப்பாங்க. அவருக்கு எல்லாமே அவரோட அக்கா மேக்னா தான். தேங்க்கு ஒரு ஸ்டெப் மாம் இருக்காங்க. ஸ்டெப் மாம் அவங்கள அடித்தா தேங் தான் முன்னாடி நிற்பார். அப்பாவுக்கு தேங் அண்ட் மேக்னாவை பிடிக்கவே செய்யாது. இப்போ ஃபியூ இயர்ஸ் லேட்டர் மேக்னாவுக்கு மேரேஜ் நடக்குது. வேறு யார் கூடயும் இல்லை, ஸ்டெப் மாமோட தம்பி வினோத் கூட. அப்போது தேங்க்கு ஒரு 20 வயசு இருக்கும். அக்காவுக்கு 24. அக்கா மேரேஜ்க்காண்டி யூகேயில் படிச்சுட்டு இருந்தவர் வந்திருப்பார். அவருக்கு வினோத்தை சுத்தமாக பிடிக்காது. ஸோ மேரேஜ் முடிஞ்ச நெக்ஸ்ட்டு யூகே போயிடுறாரு. மேரேஜ் ஆகி ஒரு 9 டேஸ் கழித்து ஒரு நாள் கோவில் போயிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அக்கா இறந்துடுறாங்க. அப்பா சித்தி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. தேங் மனசு சுக்கு நூறாக உடஞ்சி போயிடுது. தேங்க்கு இருந்த ஒரே சொந்தம் மேக்னா மட்டும்தான். பட் தேங்க்கு ஒரு டவுட், அக்கா சாவல. ஸோ யூகேலேருந்து வந்திருப்பார். வீட்டில் இருந்து அவங்க அப்பா எல்லாத்தையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுறாரு. ஒரு 1 மந்த் லேட்டர் ஒரு நைட் போல் அவர் அப்பா அண்ட் சித்தி அண்ட் வினோத் எல்லாரும் அவரை விட்டுட்டு பார்ட்டி போகிறதா சொல்லி கிளம்புறாங்க. இவரும் கொஞ்ச நேரம் கழித்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. ஒரு பார்கிட்ட நிற்கிது வண்டி. அங்கேயும் அவங்க 3 பேர்த்த ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏரியா போயிட்டு ஒளிஞ்சிட்டு பிலோ கான்வர்சேஷனை கேட்டு ரொம்ப ஆடிடுறாரு மனுஷன். தேங்கோட அப்பா இருந்துட்டு பேசுகிறாரு. யோ மாணிக்கம், உன்னால் வந்ததெல்லாம் யார் என்னன்னு கேட்காம ஏயா ஃபோனில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் வளர்ன? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தோன்னு வச்சுக்க, எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருப்போம். சார் என்ன சொல்கிறா? உன் மச்சா ஃபோனுக்கு தான் நான் கால் பண்ணேன். அந்த பொண்ணு அட்டன் பண்ணிச்சின்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? ஐயோ கார்த்திக், சரி விடுங்க, அதான் முடிஞ்சு போச்சுல. அதான் அந்த பிளான் பண்ணி தூக்கியாச்சுல, இனி நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அக்கா அதை விடு. சரி இப்போ எவ்வளோ பொண்ணுங்க இருக்குது? செடி அறுவடை எல்லாம் நல்லா தானே போகுது? ஆமாம் தம்பி, பொண்ணுங்களாம் சும்மா தகுன்னு 16லேருந்து 20க்குள்ளே ஒரு 25 பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் அறுவடை பண்ணிடலாம். கேட்ட அமௌண்ட்டுக்கு டெலிவரி ஆகிடும். இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஹார்ஷாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு தேங் வராரு. எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. அவரை அட்டாக் பண்ணுறாங்க எல்லாரும். தேங்கிட்ட ஒரு வெப்பன்ஸ் கூட இல்லை, கையாலே அடிக்கிறாரு எல்லாத்தையும். அவங்க அப்பா அண்ட் சித்தி அங்கேயே க்ளோஸ். மாணிக்கம் எஸ்கேப் ஆகிடுறாரு. பட் தேங் வினோத்தை பிடிச்சி விசாரிக்கிறதில்ல, அந்த மாணிக்கத்தை மறந்துடுறாரு. டேய், அக்காவுக்கு என்னாச்சு? ஃபுல்லாக சொல்லு. சொல்ல முடியாதுடா. அங்கே இருக்க ஒரு ஆணி எடுத்து அவர் நெயிலுக்குள்ளே விட்டு எடுக்கிறாரு தேங். அவன் வலியில் பயங்கரமாக கத்துறான். சொல்கிறேன். உங்கள் அப்பா அண்ணி அக்கா 2 பேரும் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே பார்ட்னர்ஸ். அப்போ நான் ரொம்ப சின்ன பையன்டா. டிராஃபிக் அண்ட் ட்ரக் செல்லிங் காலேஜ் ஃபைனல் இயர் தான் மீட் பண்ணி இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. வித் ரெஸ்பெக்டிவ் ஃபாதர் சப்போர்ட்டோட. சூனர் மாணிக்கம்னு ஒருத்தன் பழக்கானா. அவங்க ஊர் மண்ணுக்கு வளர்க்க ரொம்ப சூட்டாச்சு. அண்ட் அவன் பொண்ணுங்களை சப்ளை பண்ண ஒத்துக்கிட்டான். இப்படியெல்லாம் போக நானும் கொஞ்சம் வளர்ந்து இவங்களோட ஜாயின் பண்ணேன். எங்களுக்கு ஃபினான்ஷியல் எய்ட் தேவைப்பட்டுச்சு. உங்கள் அம்மா, அதாவது உங்கள் அப்பாவோட ஜூனியர், லவ்ன்ற பேரில் ஏமாற்றி என் மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கர்ஸ் அவங்க ஒரு பில்லியனரோட பொண்ணு, ஒரே பொண்ணும் கூட. உங்கள் அப்பா அவங்க கம்பெனியில் சிஇஓ ஆகிட்டாரு. தென் உனக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போது உங்கள் அம்மாவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சு. வேறு வழி இல்லை, அவங்கள கொண்டுட்டோம். தென் ஆல் வென் ஸ்மூத்தர் அன்டில் ஐ கெட் மேரிட். எனக்கு மேரேஜ் ஆகி 7 days அப்புறம் நான் இல்லாதப்போ வந்த காலை அக்கா கறி எடுத்து பேச இவனு எல்லாத்தையும் டக்குன்னு வளரிட்டான். பட் அவள் ரொம்ப கிளவராக யோசிச்சு நெக்ஸ்ட் நாளே
குடிச்சிட்டு தூங்கும்போது என் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு ஃபோனை ஓப்பன் பண்ணி எல்லா எவிடன்ஸும் எடுத்து போலீஸ்கிட்ட போக அங்கே எல்லாருமே எங்கள் ஆளுங்க தானே. ஸோ டக்குன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அவளை வர வழியிலே காரை விட்டு தூக்கிட்டோம். இதுதான் நடந்தது. இதை சொல்லி முடித்தோடனே அங்கே இருக்க ஒரு பாட்டிலை எடுத்து உடச்சி அவன் கழுத்துலேயே இறக்குறாரு. அவனும் டெட் ஆகிடுறான். இதுக்கடுத்து அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்த போலீஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுறாரு. பட் அதுக்கு எவிடன்ஸ் எதுவுமே இல்லாதனால கேஸ் நிற்கலை. மாணிக்கத்தை அவர் பார்த்ததில்ல. ஸோ அவனை மட்டும் ஒன்றும் பண்ண முடியாமல் விட்டுறாரு. ஸோ இப்போது திரும்ப இந்த பிஸ்னஸ் எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு ஒரு மாஃபியாவை உருவம் எடுக்கிறாரு. அவர் அக்கா பேர்லேயே ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பண்ணுற நல்ல காரியம் எல்லாத்தையுமே பண்ணுறாரு. ட்ரக்ஸ் செல்லிங், கேர்ள்ஸ் டிராஃபிக்கிங் யாராச்சும் பண்ணால் சோலி முடிச்சிருவார். பொண்ணுங்களுக்கு சேஃப்டிக்கு நிறைய விஷயம் பண்ணுறாரு. இப்போது இந்தியாவில் பெரிய மாஃபியா அண்ட் பிஸ்னஸ் மேன் வித் சப்போர்ட் ஃப்ரம் காமன் பீப்புள். பட் பாசத்துக்கு ரொம்ப ஏங்கியிருப்பார் இந்த 13 வருஷமாக. இதெல்லாம் லக்ஷ்மி அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. ஒயன் ரொம்ப தேம்பி அழுகிறா. அவளை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க கொஞ்சம். இவ்வளோ நடந்திருக்கா? நான் அவரை என்னமோன்னு நினச்சேன். இனிமேல் அவருக்கு எல்லாமே நான் தான். அம்மா, அக்கா, அப்பா எல்லாமே நான் தான். இப்படி சொல்லிட்டு அன்னையிலேருந்து ஒயன் தேங்க ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. லைக் சமையல் பண்ணி கொடுக்கறது, ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுக்கறது, நைட்டு தலையை கோதி விடுறது. ஒரு சின்ன ஃபைட்டில் அடிபட்டாலும் ரொம்ப அழுவா, தாங்கவே மாட்டா. ஃபஸ்ட்டு தேங்க இதெல்லாம் ரூடாக ரியாக்ட் பண்ணார். பட் கொஞ்ச நாள் கழித்து அந்த கேரெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படியே தான் அவங்க டேஸ் போகுது. அப்போது ஒரு ஃபைன் டே. கொடுக்கலாமா வேண்டாமா? என்ன என்ன யோசிச்சுட்ருக்க? போய் கொடு. அதுக்கு இல்லை, ஒரு வேளை திட்டாருன்னா? அதெல்லாம் தம்பி ஒன்றும் சொல்லாதுமா, நீ போய் கொடு. சரி. அப்போ நீங்களும் ரூம் போகிறீங்க. தேங்க இருந்துட்டு டென்ஷனாக ஃபைலை செக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் டோருக்கு வெளியில் நின்றுட்டுருக்கீங்க. ஐயோ, டென்ஷனாக வேறு இருக்காரு. கண்டிப்பாக போகணுமா? இல்லை வேண்டாம், ஆனால் ஆசையாக பண்ணிட்டேனே, என்ன பண்ணலாம்? ஏய், அங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க? அது நடி அது இதுன்னு இருக்க, உள்ளவா. இது வரேன். ஏய், நடி கையில். அது உங்களுக்கு பிடிக்குமேன்ட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ணேன். சரி, அதான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு. நான் உங்ககிட்ட கேட்டேனா? ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் நான் உங்ககிட்ட கேட்டேன். எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? இல்லை, பண்ணணும்னு தோணுச்சு. சரி, அதான் பண்ணி உங்களுக்காக தான் நான் பண்ணேன். உங்களுக்கு வேண்டாமா? ஏதாச்சும் பேசிடுறா. வச்சுட்டு போடி, நான் குடிச்சுக்கிறேன். அது இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தா அப்பயே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அப்போது தேங்க இருந்துட்டு உங்களை ஒரு செகண்ட் பார்க்குறாரு. தேயா, இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தா அப்பயே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். தேங்க்கு அவங்க அக்கா மேக்னாவோட ஞாபகம் வந்துடுது. ஏய், இப்போ என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. அதுக்கு இல்லைங்க, இந்த மாதிரி கொடுத்து இல்லை ஒன்றும் இல்லை, நான் இங்கே வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. நீங்கள் டோர் பக்கத்தில் போய் நின்று பார்க்குறீங்க. தேங்க இருந்துட்டு அந்த கிளாஸை பார்த்துட்டே இருக்கான். ஒரு சின்ன ஸ்மைல் எடுத்து அப்படியே குடிக்கிறான். என்ன குடிச்சிட்டாரா? லக்ஷ்மி அம்மா. கட் பண்ணால் நைட் டைம் ஆகுது. நீங்கள் உங்கள் பெட்டில் தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ தேங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. நேராக உங்கள் பக்கத்தில் ஸ்லீப் பண்ணுறாரு. உங்கள் சைடு டேர்ன் பண்ணி உங்களை பார்த்து அட்மையர் பண்ணிகிட்ருக்காரு. என்னமோ தெரிலடி, நீ வந்த ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகுது. உன் கண்ணு, தோ என் மூக்கு, ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி இருக்கு அந்த லிப்ஸு, எல்லாம் இன்னமும் பண்ணுதுடி. லைக் தப்பாக சொல்ல, ஒரு வகையான ஒரு ஃபீல். லைக் தெரிலடி, என்னமோ பண்ணுற, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. நீ பார்த்துக்கிறதுல என் அம்மா, என் அக்கா தெரியுறாங்க. நீ எதுக்குடி என்னை அப்படி பார்த்துக்கிற? அவனை எதுவுமே செய்யலை, ஸ்டில் எதுக்கு என்ன கேரிங்காக பார்த்துக்கிற சொல்லு? என்னால் அதை வார்த்தையால் டிஸ்கிரைப் பண்ண முடியலடி, சீரியஸாக.
ஐயோ நம்ம இருக்கா தூங்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா நீ? அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. உங்கள் ஃபேஸை ஸ்மூத்தாக தடவுறாரு அவரோட ஹேண்டை வச்சு. உன்னோட ட்ரெஸ்ஸிங், அந்த கையில் போட்டிருக்க அழகான வளையல், காலில் போட்டிருக்க கொலுசு, என்னமோ பண்ணுறடி, என்னமோ பண்ணுற. லைக் உன்னை பார்த்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி தோண வைக்கிற. வேறு லெவலில் இருக்குடி. உன் கேரக்டராக இருக்கட்டும் சரி, உன் கேரிங்காக இருக்கட்டும் சரி, நீயா இருக்கட்டும் சரி, என்னென்னமோ பண்ணுது, என்னென்னமோ பண்ணுதுடி. டேய் தயங்கா, கிஸ் பண்ணுற இப்பெல்லாம் நீ பண்ண மாட்டியடா. என்னமோ பண்ணிட்டா, என்னமோ பண்ணிட்டா. தூங்குடா தேங்கா. அப்போது இயர்லி மார்னிங்கே தேங் வந்து எந்திரிச்சிடுறாரு. அவர் ஒரு மீட்டிங்க்காக கிளம்பிட்டுருப்பாரு. உங்கள் பெட்ஷீட்லேருந்து உங்கள் ஃபீட் மட்டும் தெரியும். அப்போது நேராக உங்கள் ஃபீட் கிட்ட வராரு. வந்துட்டு உங்கள் ஃபீட்டை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ரெட்டு குழந்த கேலரி உனக்கு நான் மாதிரி இப்படி குட்டி குட்டி அழகா, அதில் இந்த கொலுசு பா வேறு லெவலில் இருக்குது. எதுக்கு உன் மேலே இப்படி பைத்தியமாக வைக்கிற? என்னை பார்த்தோன்னே இந்த காலை அப்படியே பயந்து பயந்து பின்னாடி போகல. நல்லா இருக்கும் அது ஒரு மாதிரி. சீரியஸாக சொல்கிறேன்டி, எனக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசை, பட் நல்லா சொல்ல முடியல. அழகாக இருக்குடி, சீரியஸாக அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீட்டை வந்து சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. என்னமோ ஆக்குறவ ஏங்க, நீ சரியே கிடையாதுடா, ஏதோ ஒன்று பண்ணுறாடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் கிளம்பிட்டு வெளில போயிடுறாரு. ஒரு ஈவினிங் டைம் போல் ஆகுது. நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்கள் மிரர் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ தேங்கும் ஃப்ரெஷ்ஷாக போயிருப்பார். இந்த கயிறை சரியாகவே கட்ட முடியல. எதுக்கு தான் அது கொடுக்குறாங்க? ஐயோ, இதை நான் எப்படி கட்டுறது? ஐயோ, வேறு வழி இல்லை, லக்ஷ்மி அம்மாவை தான் கட்ட சொல்லணும். அப்போது ஒரு ஈரமான கை வந்து அதை எடுத்து கட்டி விடுது. நீங்கள் மிரரில் பார்க்குறீங்க, தியாங் தான் அதை பண்ணிகிட்ருக்காரு. ஒரு டவலோடு நிற்கிறாரு. நீங்கள் சடனாக டேர்ன் பண்ணிடுறீங்க. ஏன்டி எனக்கு இதெல்லாம் கட்ட தெரியாதா என்ன? தாலியவை நான் தானே கட்டினேன், இதை கட்ட மாட்டேன்னா என்ன? அதுக்கு இல்லை. என்ன அதுனா என்ன சொல்றி? உங்ககிட்ட எப்படி அதை கேட்குற? அது ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சா? சரி. அது ஏன்டி என்னை பார்த்து அந்த வார்த்தை கூட வராதா? எப்படி முழுங்குற என்ன? அது எனக்கு கீழே வேலை இருக்குது சார், நான் போகிறேன். அப்போ தேங் இருந்துட்டு உங்கள் வெயிஸ்ட்டை பிடிச்சி க்ளோஸாக இழுக்கிறாரு. அப்போ தேங் இருந்துட்டு உங்கள் லிப்ஸவே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. கீழே வேலை இருக்குது சார். என்ன இவர் இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறான்? ஆச்சு நெடி பயமா இருக்கா? ஏன்டி இப்படி நடுங்குற? அப்போ நீங்கள் தேங்கோட ஷோல்டரை தான் பிடிச்சிருக்கீங்க. அது கீழே வேலை இருக்குது, நான் போகணும். ஆடமுக்கு இப்பயே போகணுமா? அப்போது தேங் ரொம்ப க்ளோஸாக வராரு. நீங்கள் டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. முருகா 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 முருகா, வேண்டாம் வேண்டாம். தேங் பயங்கரமாக சிரிக்கிறாரு. நேராக உங்கள் சீக்ஸில் வந்து பேஷனேட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து சொல்கிற எழுத்து வச்சு அமுக்காதண்ணா, வலிக்குது பாரு, மார்க் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணாத. அது மன்னிச்சுக்கோங்க. அப்போ தேங்கும் சிரிச்சுட்டே அப்படி போயிடுறாரு. ஐயோ மக்கு, என்னடி பண்ண? எனக்கு கிஸ் பண்ணிட்டாரா? இப்படியே கொஞ்சம் டேஸும் போயிடுது. ஒன் டே ஒயன் கார்டனில் உட்காந்துட்ருப்பா. தேங் வந்து பால்கனியில் அவரோட டீலர் கூட பேசிகிட்ருப்பாரு, கையில் ஒரு விஸ்கி வச்சுட்டு. பட் கண்ணு ஃபுல்லாக அவர் மைனாக ஒயன் மேலே தான். அப்போது சடனாக அங்கே மழை அடிக்குது. ஒயனுக்கு மழைனா ரொம்ப இஷ்டம். ஸோ அவளை மறந்துட்டு கார்டனோட சென்டரில் வந்து ஒரு மயில் மாதிரி ஆடிட்டுருக்கா.
விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன தூரல் என்ன, எங்கேதான் சென்றாயோ இப்போது வந்தாயோ, சொல்லாமல் வந்தது போல் இல்லாமல் போவாயோ, தப்பாமல் மீண்டும் சந்திப்பாயோ, நீ வரும்போது நான் மறைவேனா, நீ வரும்போது நான் மறைவேனா. நம்ம தேங் அதுலேயே ஃப்ளாட் ஆயிடுறாரு. லவ் ஹார்மோன்ஸ் எல்லாம் சும்மா தாறுமாறாக வேலை பார்க்குது. அந்த மலையில் நீங்கள் டான்ஸ் ஆடுறது எல்லாமே தேங்க்கு ரொம்ப அழகாக தெரியுது. லைக் உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் குழந்த மாதிரி துள்ளி துள்ளி ஆடிட்டுருக்கீங்க. ஆனால் அப்போ தான் தேங் ஒன்று நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த டீலர் ஒயனை தப்பான கண்ணில் பார்க்குறத. அவ்வளோதான், மனுஷனுக்கு டென்ஷன் ஆகிடுது. ஒன்றுமே பேசாமல் விஸ்கியை எடுத்து மண்டையில் உடச்சிட்றாரு. அவனும் கீழே விழுந்துடுறான். நெக்ஸ்ட்டு செகண்ட் டேவும் கன்னை வச்சு அவர் ஹெட்டில் நல்லா ஷார்ட் பண்ணிடுறாரு. அது சைலன்சர் வச்ச கன்னுனால சவுண்ட் எதுவும் வெளியில் கேட்கல. அதனால உங்களுக்கு கேட்டிருக்காது. உடனே பாடி கார்ட்ஸ் எல்லாம் வச்சு அதை கிளியர் பண்ணிடுறாங்க. அது முடிச்சு அடுத்த செகண்ட் தேங் நேராக கார்டனுக்கு இறங்கி வராரு. உங்ககிட்ட நிற்கிறாரு. நீங்கள் அவர் வந்தது கூட தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி டேர்ன் பண்ணி க்ளோஸாக இழுக்கிறாரு. ஒரு பிளாக் ஷர்ட் போட்டிருக்காரு. நீங்கள் என்னடான்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஆடி போயிடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷிவர் ஆகுது. அந்த மலையில் கூட உங்களுக்கு அவ்வளோ ஷிவர் ஆகிருந்திருக்காது. அப்படியே ஒரு 1 மினிட் கிட்ட ஐ கான்டாக்ட் போகுது. அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு நேராக ரூமுக்கு போயிடுறாரு. தேங்க் சார், என்னாச்சு? ஏன்? தேங் முறைக்கிறாரு உங்களை. நீங்கள் எதுவுமே பேசல. உங்களுக்கு அவ்வளோ பயம். நேராக ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே டோரை லாக் பண்ணிவிட்டு உங்களை வாலில் பின் பண்ணி பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறாரு. லைக் அதில் ஒரு டாமினன்ட் தெரியுது. நடி என்ன சின்ன பொண்ணுன்னு தள்ளி போனா எனக்கு அல்வா கொடுக்க பார்க்குறியா? நான் என்ன பண்ணேன் சார்? உனக்கு என்ன பெரிய ஹீரோயின் நினப்பா? அப்படி தைய தக்கான் மலையில் ஆடிட்டுருக்க. நான் மலையில் தானே ஆடினேன். எனக்கு அது பிடிக்கும். இது என் கண்ணுக்கு முன்ன மட்டும்தான், சரியா? கண்ட நாய் முன்னாடியெல்லாம் இப்படி ஆடுவியா? கொன்றுவேன். உங்களுக்கு தான் என்ன பிடிக்காது. அப்புறம் எதுக்கு சொல்கிறீங்க? வலிக்குது. என்ன புரியலை? நான் சொல்கிறேன் இப்போ. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ திமிராயிடுச்சா? அகெயின் கொஞ்சம் ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாரு. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸே வந்துடுது. அப்போ சட்டுன்னு விலகி போயிட்டு வாலை பயங்கரமாக பஞ்ச் பண்ணுறாரு. அண்ட் இவ்வளோ கேட்குறேனே, ஒரு வார்த்தை உன்னால் தேங் பொண்டாட்டின்னு சொல்ல முடியாதுல்ல? தோ கழுத்தில் தொங்குதே, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றீ? நீங்கள் இந்த வேர்டுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் கண்ணில் ஹாப்பி டியர்ஸ் நிற்குது. அப்போ தேங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம் போயிட்டு அவரை ஹக் பண்ணுறீங்க. பயங்கரமாக அழுகிறீங்க. ஏய், நான் சீன் கட்டுறியா? நேத்தனா விட்டு வச்சல இந்த கொழுப்பிடி உனக்கு. ஏய் ஹரி, சும்மா நடிக்காத. நான் ஒன்றும் உங்ககிட்ட சொல்லலையே மாமா. என்னை விட்டு வைக்க சொல்லி. தேங் ரொம்ப ஷாக்காக பார்க்குறாரு. ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஒரு சின்ன ஸ்மைல் அப்படி கொஞ்சம் ஸ்ப்ரிக் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறாரு. நீங்கள் பின்னாடி நகர்ந்து போகிறீங்க. அப்போது தேங்க உங்களை பிடிச்சி க்ளோஸாக இழுத்து உங்கள் ஃபேஸை கப் பண்ணிக்கிறாரு. உங்கள் பாடி அவ்வளோ ஷிவர் ஆகுது. அது மாமா எனக்கு அதை எப்படிங்க பொண்டாட்டி தானாக வரும்போது விடுவேன்னா நான்? அவ்வளோ நாள் ஆசா தானாக நடக்குது. தானான்னு வேணா வாய்ப்பில்லை என்ன? அது அப்போ நீங்கள் ப்ளஷ் ஆகிட்டே நிற்கிறீங்க. அப்போ தேங்க இருந்துட்டு ஒரு பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறாரு. நேராக உங்களை பிக் பண்ணி பெட்டில் சாச்சு உங்கள் மேலே ஹோவர் ஆக்கிறாரு. அது சார், நான் சாருன்ற ஆமாம் தானே கூப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியே கூப்பிடு.
அது மாமா ஒரு ஒரு மாதிரி. ஏய், நீ என்னை நம்புறியா? என் உசிரே போனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன். நீங்கள் எதுவுமே பேசலை, உங்கள் கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பி டியர்ஸ், ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணுறீங்க. ஓகேடா, போதும். இதுக்கு மேலே நீங்களும் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்வீட் லவ். ஆஃப்டர் சம்டைம்ஸ் அப்புறம் நீங்கள் வந்து தேங்கோட செஸ்ட் மேலே சாஞ்சிருக்கீங்க. லட்டு, இனிமேல் நீ எனக்கு மட்டும்தான், புரியுதா? என்னை விட்டு போகிறத பற்றி நினச்சேன்னா நினச்ச கூட பார்க்காதடி. கண்டிப்பாக மாமா. இனி என்ன வேணும் எனக்கு சொல்லு. அப்புறம் எனக்கு இன்னும் யார் இருக்கா போகிறதுக்கு? ஆண்டி அழுவுற? ஓடுறி, விடு விடு விடு. இது வரைக்கும் எங்களுக்குன்னு சொல்லிக்க சொந்த பந்தம் இல்லைன்னு நானும் அப்பாவும் ரொம்ப கவலைப்பட்டிருக்கோம். இப்போ எல்லாம் நல்லபடியாக கைக்குள்ளி வந்துருச்சுல, அதான். லட்டு, நான் இருக்கேன் லட்டி உனக்கு. உனக்காக நான் இருக்கேன். 1 மந்தில் கிராண்டாக ஒரு கல்யாணம் வச்சுக்கலாம், சரியா? ஆனால் என்ன அடிக்கடி இப்படி அட போங்க மாமா. அடி எக்கோலாம் படுற. ஐயோ, அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் ஒன்றுடி, வாழ்க்கையில் லவ்னு ஒன்று எனக்கு இருக்கவே இருக்காதுன்னு நினச்சேன்டி. பட் நீ என் வாழ்க்கைக்கு வந்து தேவதை. என் அம்மா, என் அக்கா எல்லாத்தையும் நீ உன் கேரிங்கில் காட்டுற. ஃபஸ்ட்டு எனக்கு இதெல்லாம் புரியலைன்றது மீன்ஸ் இந்த மரமண்டைக்கு உரைக்கலை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிது. இன்றைக்கி அந்த நாய் உன்னை பார்த்துச்சு பாரு, வந்துச்சு பாரு கொலை காண்டு. வா அதாண்டி உங்ககிட்ட வந்து கத்துற மாதிரி ஆயிடுச்சு. வேணுன்னே பண்ணல, நான் என் கூடயே இருப்பியாடி. என்ன இப்பெல்லாம் சொல்கிறீங்க மாமா? கண்டிப்பாக எனக்கும் இனி உங்கள் கூட தான். எனக்குன்னு யாரும் இல்லை, நீங்கள் தான் இருக்கீங்க. எனக்கு நீங்களே போதும், நீங்கள் மட்டும் போதும். ஆனால் மாமா, என்னையே கடத்திட்டு வந்தீங்க. அந்த கமிஷனர் கூட எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு? அவன் கமிஷனர் தாண்டி, ஆனால் அவன் பக்கா ஃப்ராடு. ஒரு மினிஸ்டர் பண்ணுற வேலைக்கே சப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு காசு வாங்கினான். நிறைய இன்னசென்ட் பொண்ணுங்களை அதுக்கு சப்ளை பண்ணான். ஸோ அந்த பொண்ணுங்களை காப்பாற்ற எவிடன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ உன்னை தூக்கிட்டு வந்து மிரட்டினா அவன்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கலாம் அப்படின்னு. மோரோவர் அந்த மாணிக்கம் வேறு யாரும் இல்லை, உங்கள் ஊர் தலைவர் தாண்டி. ஆக்சுவலி ஊர் தலைவரோட பேரை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஊர் தலைவர்னு தான் தெரியும். ஸோ யாருக்குமே அவர் பேர் தெரிஞ்சிருக்காது, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த கமிஷனர் ஒன்றும் நல்லவன் கிடையாதுடி. அந்த கமிஷனர் ஒன்றை வேறு விஷயத்துக்காக கல்யாணம் பண்ண பார்த்தான். ஸோ அவன் இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே நான் அந்த பொண்ணுங்களை காப்பாற்றிட்டு கிடச்ச அடுத்த செகண்டு அவனுங்களை முடிச்சிட்டேன். இப்போது 2 ஜோடியாக மேலே கிடப்பாங்க. என்ன, அவங்கள கொன்னுட்டீங்களா? ஆமாம், அவங்களுக்கு தேவைதான். ஆமாண்டி, இனி நீயும் நானும் மட்டும்தான். சரி அடி பொண்டாட்டி, சரி ரொம்ப டயர்டாக இருக்கும், நீ தூங்குன்னா காலைல பேசிக்கலாம். ஐயோ ஆமாம், சரி நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தூங்கிடுறீங்க. தேங்க உங்களவே பார்த்துட்ருக்காரு. சாரிடி லட்டு, உன் அப்பாவுக்கு இதெல்லாம் மேரேஜ்க்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடியே தெரியும். ஸோ அவருக்கு தெரிஞ்சு அதை கேட்க போய் அவரை கொன்னுட்டு அதை ஆக்சிடெண்ட் ஆக்கிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் உனக்கு தெரிய வேணாண்டி. இந்த அழகான சிரிப்போட என் லைஃப் ஃபுல்லாக என் பக்கத்துலேயே இருடி, இப்படியே இருடி. உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியாதுடி. இப்படியே என் கூடயே இருந்துரு. கட் பண்ணால் 1 வருஷம் கழிச்சு ஒரு ஹாஸ்பிட்டலில் தேங்க டென்ஷனாக இங்கிட்ட அங்கிட்டமாக நடந்துகிட்ருக்காரு. பிகாஸ் வயனுக்கு இன்றைக்கி டெலிவரி. ஷி வாஸ் ஸ்க்ரீமிங் இன் பெயின். ஃபைனலாக நல்லபடியாக டெலிவரி ஆகிடுது. ட்வின் பேபி கேர்ள்ஸ். அதில் ஒரு பாப்பாவுக்கு தேங்கோட அம்மா பேரான கவிதான்னு நேம் வைக்கிறாரு. அண்ட் இன்னொரு பேபிக்கு மேக்னான்னு நேம் வைக்கிறாரு. தியாங் நேராக அவங்கக்கிட்ட வராரு. அவங்க ஃபேஸை கப் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்டில் பேஷனேட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் டியரே ஐஸோட ஸ்மைல் பண்ணுறீங்க.
ஓகே மை ஹனீஸ், இதோட இந்த எஃப்எஃப் வந்து முடியுது. ஐ ஹோப் ஹனி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாச்சும் டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி ஃபார் தட். ஐ ஹோப் யூ லைக் இட் அண்ட் நம்ம எல்லா ஹனீஸ்க்கும் அது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கேட்குது, கேங்ஸ்டர் இன் லவ் தானே, சூன் 2 daysல வந்துடும். ஓகே, நாளைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே மை ஹனீஸ், see you soon in next FF. Until this is bye from Fairy. I love you my honeys. Take care of yourself.